உறவுகளுக்கு வணக்கம். இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கிளிநொச்சியில நிக்கிறோம். சுற்றி வயல்வெளிகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு கிராமம் தான் இந்த பென்னங்கண்டி. இந்த பென்னங்கண்டிக்கு ஏன் நாங்கள் வந்துக்கிறோம்னு சொன்னால், மூத்த போராளிகளால உருவாக்கப்பட்ட புனித பூமி மக்கள் கட்சிக்கு மிக பெரிய அளவிலான வரவேற்புகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருகின்ற நேரத்தில் இந்த பகுதி மக்கள் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்களோட சேர்ந்து ஒரு வேலை திட்டம் ஒன்றை இந்த புனித பூமி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. அதுவும் ஒரு மாவீரன் ஒரு பெயரோட இந்த நிகழ்வு நடந்திருக்குது. அந்த மாவீரனார், அது என்ன சம்பவம், இன்றைக்கு நடந்த முழுமையான விவரங்களை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இடையில எங்களுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுருங்க. வாங்க வானொலிக்குள்ள போவோம். அபயன் அவர்களுக்கான ஈகச்சுடர்களை புனிதபூமி மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜேம்சன் அண்ணா அவர்கள் இப்போது ஏற்றி வைத்து இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார்கள். எமது முழுமையான செயல்பாடு எங்களுடைய கிராமத்தினுடைய இளம் சமுதாயங்களினுடைய வளர்ச்சி பாதையைத்தான் நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். அவர்களுள் வேறு வழியில் சீரழிஞ்சு போகக்கூடாது என்பதிலும் அது பெண்கள் சீரழிஞ்சு போகக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எங்களுடைய கட்சியானது முற்றுமுழுதாக உங்கள் விடுதலைக்காக, இந்த தேசத்தின் மீட்சிக்காக போராடிய உங்கள் பிள்ளைகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒரு உன்னதமான வாழ்வியலை உருவாக்குவதற்கான ஒரு வேலை திட்டத்துக்காக நாங்கள் இந்த கட்சியிலே எங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அன்பானவர்களே, யுத்தம் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தம் மௌனிக்கப்பட்டாலும் இந்த தேசத்தில் எங்கள் மக்கள் மீதான ஆக்கிரமிப்புகள் நிறைந்து விட்டதா அல்லது முடிந்து விட்டதா என்று பார்த்தால் அது நிறைவு பெறவில்லை. அது ஏதோ ஒரு வகையில் எங்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் நாங்கள் இந்த உலகத்தில் இன்று பாதிக்கப்படுகின்ற அத்தனை குண்டுகளையும் எங்களின் தோள்களிலும் உங்களின் உறவுகளின் உயிர்களிலும் ஏந்தி கொண்டவர்கள். இன்று ஈரான், ஈராக், அங்க அமெரிக்கா, இஸ்ரேல் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளில் இன்று அவர்கள் வீசுகின்ற கொத்து குண்டுகளும் அந்த குண்டுமலைகளும் இங்கே நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் 2009க்கு பிற்பாடு எல்லாம் முடிந்தது, நாங்கள் நிம்மதியாக இங்கே வாழப்போகின்றோம் என சிந்தித்த போது இன்னும் ஒரு போர் அரக்கன் எங்கள் மீது திரிக்கப்பட்டான். அது எதிரியால் திட்டமிட்டு எங்கள் மீது திரிக்கப்பட்டது. எங்கள் இளைஞர்கள், எங்கள் யுவதிகள், இளைய சந்ததி அடுத்த கணம் இந்த போரை, யுத்தத்தை நாடக்கூடாது என்பதற்காக அவர்கள் எங்களுடைய சந்ததியை அளிப்பதற்கு
போதை என்கின்ற அரக்கனை எங்கள் தேசத்தில் ஏவிவிட்டான். அந்த போதை இப்போது சகல கிராமங்களையும் ஆக்கிரமித்து தன்னுடைய அந்த ஆட்சியை மிக வேகமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று சிறு பையன்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த எங்கள் வாய்க்குள் வராத பெயர்கள் எல்லாம் குளிசைகள், போதை மாத்திரைகள், ஐஸ், அது இதண்டு கொள்ளை சொல்ல இயலாது அவ்வளவு வேகமாக இந்த மண்ணுக்குள்ளே அவர்கள் புகுத்தி விட்டிருக்கின்றார்கள். 2009க்கு முற்பாடு இங்கே ஒரு ஐயா சுருட்டு பத்துவார், அல்லது எங்க ஒரு வீடு பத்துவார், அல்லது அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அவர்களுக்கு சாராயம் கிடைக்கும். இதுதான் இந்த மண்ணினுடைய போதை. ஆனால் இப்போது 15 வயது பையன் பாடசாலைக்கு செல்லுகின்ற போது அவனுடைய பேக்கிலே குடிசை இருக்கின்றது. 25 வயது பையன் தொழில் செய்ய போகின்றான், போதை இருக்கின்றது. அந்த போதையை பாவித்து பெற்ற மகளை காலை பிடிக்க அவருடைய கணவன் தாயை கொன்ற சம்பவம் போதையினால் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் பல அழிவுகள். தாயை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தகப்பனை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சொந்த சகோதரியை பழித்திருக்கிறார்கள். இதெல்லாம் போதையினால் எங்கள் மண்ணுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு. நாங்கள் போராடியவர்கள் தான், ஆயுதம் கொண்டு போராடியவர்கள் தான், இந்த மக்களின் விடுதலைக்காக போராடியவர்கள் தான். ஆனால் எங்களுடைய மக்கள் இந்த போதை என்ற அரக்கனுக்குள் மாற்றப்பட்டு இந்த தேசத்திலே சீரழிந்து போவதை நாங்கள் விரும்பவில்லை. அதனால்தான் இந்த கட்சி இந்த போதைக்கு எதிராகவும் கல்வியை சீரழிக்கின்றவர்களுக்கு எதிராகவும் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். ஒவ்வொரு கிராமத்திலே நாங்கள் போகின்றோம். அந்த இளைஞர்களுடைய திசையை இந்த விளையாட்டுகள் நோக்கியும் கல்வியை நோக்கியும் திசை திருப்பியிருக்கின்றோம். அதில் வெற்றியும் கண்டு வருகின்றோம். வாசமாலைகளை வாங்கி தேசம் விட்டு செல்ல வரவில்லை. இந்த அரசியல் கட்சியின் ஊடாக ஒரு மாபெரும் அரசியல் புனித பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த கட்சியினுடைய தலைவர் திரு ஜேம்சன் அவர்கள் உங்களுக்கு தெரியும். நான் கூட இந்த கிராமங்களிலே சிறு வயதிலே நின்ற போராளி தான், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஒன்றிலே உறுதியாக இருக்கின்றோம். எந்த கணமும் நாங்கள் விலை போக மாட்டோம். உங்களுக்காக, இந்த மக்களுக்காக எந்த கணமும் உயிர் கொடுத்து நிச்சயமாக இந்த கட்சியை வளர்ப்போம். இந்த கட்சியினூடாக மாபெரும் பணிகளை இந்த தேசத்துக்கு செய்வோம் என்று கூறிக்கொண்டு, இந்த கட்சியினுடைய தலைவரும் உங்கள் விளையாட்டுக் கழகங்களின் நம்பிக்கைக்குரிய அண்ணவமாகிய திரு ஜேம்சன் அவர்கள் இப்போது உரையாற்ற. நான் நீண்ட காலமாக நான் இந்த கிராமத்தில் பழகி வரேன். இந்த கிராமத்தில் சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஆணுக்கு சமனாக பெண்களும் விவசாய வேலை திட்டங்களில் ஈடுபட்டதை நான் சிறு வயதிலிருந்தே நான் கண்டு வரேன். இந்த கிராமம் ஒரு உண்மையிலே ஒரு ஒரு வேலை வாய்ப்பு, வேலை செய்கிறதுல ஒரு திறமான ஒரு இளைஞர்கள், பெண்கள் இந்த கிராமத்தில் இருக்கணும். எனக்கு இந்த கிராமத்தை நல்ல நிறைய பிடிக்கும். என்னென்னா, அந்த ஒழுக்கம் எனக்கு பிடிக்கும். மற்றது ஒற்றுமை இருக்குது. இதை நான் பற்றி எனக்கு இந்த கிராமம் விளையாட்டு கழகத்தால் என்னட்ட அந்த விளையாட்டு சம்பந்தமாக கேட்க வெளிநாட்டில் இருந்து ஒருவர் என்னோட கைக்கு ரவோடு சொல்லி கொடுத்து மூட்டாம் மேக்கா. அப்போ அவர் கதைச்சார். அப்போ அவர் என்னோட கஜாருங்கிற கட்சியில் இருக்கிறார். அப்போ அவர் இந்த விடயத்தை சொல்லினா நான் சொன்னேன், அதுக்குரிய ஒழுங்காக செய், நான் நேராக போய் நின்று செய்து கொடுக்குறேன். மற்ற இது மட்டும் இல்லை, நான் இன்னும் தொடர்ந்தும் இன்னும் நான் வேற இங்கே பெண்கள் தொடர்பான விளையாட்டு கழகம் ஒன்று அமைக்கிறதுக்கும் நாங்கள் அதுக்குரிய வேலை திட்டத்தை செய்வோம். அப்போ நான் அதை நிச்சயமாக நான் வெகு விரைவில் செய்திருவேன். அதுக்குரிய இடத்தை நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் அந்த சரியான இடத்தை எனக்கு அடையாளம் கண்டால் நாங்கள் அதுக்குரிய செலவை நாங்கள் செய்து நாங்கள் இந்த பொம்பளை பிள்ளைகளும் அவைகளும் விளையாடணும், அவைகளும் வீரர்களாக இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு விளையாட்டுன்றது ஒரு இளைஞனின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு விளையாட்டு ஒரு இளைஞனின் உடல்நிலையை ஆரோக்கியப்படுத்துறது, அவனின் மூளை வளர்ச்சியை கூட்டுறது. அப்போ இந்த விளையாட்டுன்றது முக்கியம். படிப்பு போல விளையாட்டும் ஒரு கிராமத்தில் முக்கியம். அப்போ இப்போ பாருங்க, நாங்கள் விளையாட பார்த்துன்றோம் பாருங்க, அந்த விளையாடுன வீரர்களோட கையில் ஒரு போன் இல்லை, அவே வேற சிந்தனை இல்லாமல் அதில் இந்த விளையாட்டு சிந்தனையிலே விளையாடினோம். இது நாட்டுக்கு தேவை, இந்த கிராமத்துக்கு தேவை. அதுபோல் இங்கே வந்திருந்த ஏனைய இளைஞர்கள கையிலே பார்த்தோன்னா போன் இல்லை. போன் வச்சுக்கிற தவறுன்ற நான் சொல்ல இல்லை, அந்த இளைஞர்கள செயல்பாடு வித்தியாசமாக தெரிஞ்சு எனக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படியான பழக்க வழக்கம் எங்களோட கிராமத்தில் எங்களுக்கு தேவை. இதில் எத்தனையோ மாவீர குடும்பத்தை சேர்ந்தாக்கள் இருக்கிறீர்கள், எவ்வளோ போராளிகள்ன்ற காயங்களில் தாங்கின போராளிகள் இருக்கிறீர்கள். இருந்த போதிலும் நாங்கள் நீண்ட காலமாக போராட்டத்தில் இருந்தார்கள். எங்களுக்கு நிறைய அனுபவம், நிறைய போர்வடுக்களை நாங்கள் சுமந்த நாங்கள் இருந்த போதிலும்
ஒன்றை மட்டும் தான் எங்கள் தமிழ் மக்கள் ரீதியில் நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லணும். நாங்கள் இதை நீண்ட காலமாக போராடி நாங்கள் எங்களால் உடல்நிலை இயலாமல் நாங்கள் ஜெயிலுக்குள்ளேயும் இருந்து நாங்கள் உடல்நிலை இயலாமல் நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் ஓய்வெடுக்கிற நேரத்தில் இந்த தற்காலிக அரசியல் நீரோட்டம் வந்து எங்களோட மக்களை பாதிக்கிறது, வேகமாக பாதிக்குது. ஒன்று இளைஞர்களையும் பாதிக்குது. அது எப்படி பாதிக்குதுன்னா, இப்போ வந்து எங்களுக்கு ஒரு எதிரி நேரடியாக தாக்குனா நாங்கள் அதுக்கு சயம் கொள்ளலாம், நாங்கள் அதை எதிர்கொள்ளலாம். தெரியாமல் தாக்குனா எங்களால் ஒன்றும் செய்யலாம். அதே போல அந்த ஒரு பாங்கு தான் எங்களோட தமிழ் மக்கள் மத்தியில் கட்டவழ்ந்து விட்டுருக்கு. இதை வந்து எல்லா தமிழ் மக்களும் சரியான முறையில் மனதில் இதை பதிஞ்சு கொள்ளணும். இளைஞர்கள் யோசிக்கணும். 1க்கு 2 3 தடவை இளைஞர்கள் யோசிக்கணும். ஒரு இளைஞர்கள் தான் அந்த நாட்டின் ஒரு முதுகெலும்பு, ஒரு கிராமத்தின் முதுகெலும்பு. இளம் சமுதாயம் இல்லாத நாடு இங்கேயும் முன்னேறினா இல்லை. முன்னேற்றம்ன்றது பார்க்க போனால் இளம் சமுதாயத்தின் அடிப்படையில் அந்த ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை பார்க்குறது. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த புனித பூமி மக்கள் கட்சின்னு சொல்லி நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் அரசாங்கத்தில் பதிஞ்சு நாங்கள் முக்கியமாக நாங்கள் அந்த இளம் சமுதாயத்தை பாதிக்க விடாமல் நாங்கள் அந்த இளம் சமுதாயத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்று தான் எங்களோட நோக்கம். அதுக்காண்டி தான் நாங்கள் பழைய போராளிகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த கட்சியை அமைச்சு நாங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் நாங்கள் இறங்கி வரோம். இது எங்களோட கனவில் ஒன்று. இந்த விளையாட்டுன்றது எங்களோட கனவில் நாங்கள் போராட்டத்தில் இருந்த காலத்திலே எங்களுக்கு தலைவரங்களுக்கு சொல்லி தந்தவர். விளையாட்டுன்றது எங்களுக்கு இவ்வளோ முக்கியம்ன்றது தலைவரங்களுக்கு சொல்லி தந்தவர். அப்போ அந்த கனவு எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு எங்களோட உயிர் போக மட்டும் அந்த கனவை நாங்கள் மறக்க மாட்டோம். அப்போ நாங்கள் அந்த கனவின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த மக்களுக்கு இறங்கி நாங்கள் இன்றைக்கு இந்த விளையாட்டை பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த கிராமத்தில். அப்போ எல்லா கிராமங்களையும் போத வஸ்துகள் இருக்குது, எல்லா கிராமங்களுக்குள்ளேயும் கசிப்பு கஞ்சாண்டு இருக்குது. நாங்கள் போராட்டங்கள்லாம் இருக்குதான். ஆனால் இந்த கிராமத்தில் இளைஞர்களை நான் வெளிக்கிட்டு அந்த கசிப்பை அடக்கிறதுக்கு செயல்பட்டேன்றதை நான் இப்போ இல்லை, நான் முதலே கேள்விப்பட்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இந்த கிராமத்தை பொறுத்தவரை நான் உண்மையில மற்ற கிராமத்தோட ஒத்து பார்க்கல. இந்த கிராமம் உண்மையில ஒரு நேர்மையான மற்றொரு ஒரு உடல் உழைப்பால கூடுனாக்கள். நான் சொல்ல போனால் உடல் உழைப்பால கூடாது. அப்போ நாங்கள் இந்த மக்களுக்கு நாங்கள் பணி செய்யறதுக்கு தான் நாங்கள் இந்த கட்சியை அமைச்சு நாங்கள் வந்து போராளிகள் வந்திருந்தாலும் ஒரு சில தீய சக்திகள் இப்போ இருக்கிறோம். அப்போ அவைகள் என்ன அவைகளில் செயல்பாடுகள் எல்லாம் மாறி கருத்துக்கள் மாறி வரும். அதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் சரியான முறையில் எங்களுக்கு எங்களோட கருத்துக்களை நம்பி நாங்கள் மக்களுக்கு இன்றைக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். நான் இது கூட்டங்களை எல்லா இடம் சொல்லிக்கிட்டு வரேன். மக்களுக்கு நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம். இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லி வைக்கிறேன். எங்கட தமிழ் மக்களுக்கு துரோகம் செஞ்ச எவனும் வாழ மாட்டான். நான் நேர சொல்றேன். இன்றைக்கு நாங்கள் இந்த நாடா இருந்தான்னா, தனிப்பட்டவனா இருந்தானா, துரோகியா இருந்தானா, எங்கட தமிழ் மக்கள் வந்து பெற்ற துன்பம் துயரம் உலகத்திலே இந்த மக்களும் படாத துன்பம் தான் பெற்றவை. எங்கட மக்களுக்கு துரோகம் செய்தவை, யுத்தத்தில் நடக்க துரோகம் செய்தவே எடுக்கலாம். சீரழிஞ்சு இருக்க இடம் இல்லாமல் திரியணும். ஆனால் நாங்கள் யுத்தத்தில் எல்லாத்தையும் இழந்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பாருங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ நீட்டாக வலிக்கிட்டு வந்து எல்லாரும் இருக்கிறீங்க. நாங்கள் சந்தோஷமாக தான் கேட்கிறோம். நாங்கள் அழிஞ்சு போயில்லை. நாங்கள் இங்கே இடமேந்து போய்க்க ஒரு குடும்பத்தில் ஒரு டிராக்டர் இருந்தது. இப்போ 2 டிராக்டர் 3 டிப்பர் நிற்குது. நாங்கள் வளர்ந்து தான் இருக்கோம். நாங்கள் அழிஞ்சு போயில்லை. இன்றைக்கு பாருங்க எங்களை அழிச்சவனை பாருங்க. அழிச்சவன் எங்க இருக்க இடம் இல்லை. அவனுக்கு போடுறோக்கு சின்ன உடுப்பு கூட எடுத்து போடலாம் ஓடுறாள் தான் அவன். அப்படியான வரலாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துனீங்கள், செய்தியில் பார்த்துருப்பீங்க. ஏன் நான் சொல்கிறேன்டா, இதெல்லாம் எங்களோட தமிழ் மக்கள் அவ்வளோ ஓலம். தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யணும் அல்லது உதவி செய்த நாடுகள் கூட, அது எந்த பெரிய நாடாக இருந்தாலும் நான் பயம் நான் சொல்லுவேன். எங்களோட மக்களுக்கு வந்து அநியாயம் செய்த நாடு கூட அழியும். அது கடவுளாலே ஏதோ ஒரு பக்கத்தாலே எங்களோட தமிழ் மக்களை உயிர் மிக்க அவை அழிக்கும். அவை அழிஞ்சன்னா இருக்குது நம்மளுக்கு. அப்போ அதை வந்து நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அதை சொல்ல வராண்டா, நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக நாங்கள் பலிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் எல்லாரும் ஒரு சில பேர் எங்களை பற்றியும் குறை வைக்கணும். அதை எப்படி சொல்லுங்க? அப்போ சொல்கிறேன்டா, நாய்க்கு எங்கே அடித்தாலும் காலைத்தான் தூக்கும். அப்பேற்பட்டாங்களா நவே. இப்போ நாய்க்கு பாருங்க, தலையில் அடித்தாலும் காலைத்தான் தூக்கும், நாரியில் அடித்தாலும் காலைத்தான் தூக்கும். அப்படியே நாங்களும் ஒன்று இருக்கணும். அவைக்கு வேலை என்ன? அவை டாக்கண்டு அவைகளுக்கு அந்த நல்ல எண்ணங்கள் வராது. டாக்கண்டு இது இந்தியன் ரோ வேலை செய்யுது, இல்லாட்டி இலங்கை புலனாய் வேலை செய்யுது. எங்களுக்கு இந்தியன் ரோவும் பெருசு இல்லை, இலங்கை புலனாயும் பெருசு இல்லை. எங்களுக்கு மக்களில் உயிர் தான் எங்களுக்கு பெருசு. நாங்கள் மக்களுக்கான உயிர் கொடுத்தாங்க. எங்களுக்கு யாரும் வந்து எங்களுக்கு இந்த மக்களில் பிரச்சனையை எல்லாம் தீர்க்கிறதுக்கு யாரும் வந்து எங்களுக்கு செய்ய போகிறது இல்லை. நாங்கள் மக்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருந்தால் நாங்களுக்கு உங்களுக்கு சின்ன பிரச்சனை. நாங்கள் இந்த போரை நடத்தி கொண்டு சர்வதேச மட்டத்தில் விட்டுருக்கோம். இன்றைக்கு உலகிலே இன்றைக்கு எத்தனோ போராட்டங்கள் நடந்தது. ஆனால் எங்கட இனத்துக்கு நடந்த மாதிரி கொடூரங்கள் கொடுமைகள் அங்கேயே நடக்கல. அப்போ நாங்கள் இந்த போரை கொண்டு எங்கே விட்டுருக்கோம்னா சர்வதேசத்தில் விட்டுருக்கோம். இன்றைக்கு எங்கட மக்கள் நாங்கள் எல்லாரும் உரிமைக்காக நாங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒருமித்த குரலாக நாங்கள் எல்லாரும் நாங்கள் புனித பூமி மக்கள் கட்சிக்கு நான் கட்சியை வழக்க நான் பெறவும் இல்லை. நாங்கள் அரசியல்வாதியும் இல்லை. நாங்கள் பேட்டியை கட்டிக்கிட்டு தோல்ல துவா போடுற ஆக்களும் இல்லை. நாங்கள் போராளிகள் கட்டமைப்பு, அரசியல் கட்சி தான் போராளிகள் கட்டமைப்பு. எங்கட கட்சி வந்து போராளிகள் கட்டமைப்புலாம் இயங்கும். எங்கட கட்சியில மதுபானம் பாவிக்கலாது,
புகைத்தல் பாவிக்கலாது, வெத்தில பாவிக்கலாது, தேவையற்ற வேலை ஊருக்க செய்யலாது. எங்களோட கட்சியின் கட்டுப்பாடு அப்படிதான் இருக்கு. அப்படி எங்களோட கட்சி சார்ந்த எங்களோட உறுப்பினர்களாரும் அப்படியான தீய செயல ஈடுபட்டால் எங்களோட நம்பர் இருந்தா இருக்கு. இந்த நம்பர்ல நீங்கள் எங்களுக்கு நான் தான் தலைவர், நீங்க எங்களுக்கு உடனடியாக அறிவிக்கலாம். நாங்கள் உடனடியாகவே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இதேன்னு சொல்றோம் வேண்டாம். முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். நாங்கள் முதல்ல எங்களை மக்களுக்காக வெளிக்கிட்டு நாங்கள் எந்த ஒரு தீய எண்ணங்களும் எங்களுக்கு வரக்கூடாது. அன்றதாக நாங்கள் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு வாரோம். பெண்களுக்கான சிறு கைத்தொழில் செய்யறதுக்கு உங்களால் என்ன செய்ய இயலும், உங்களுக்கு அப்படி இடம் இருக்கா, அப்படி இடம் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்து தருவோம், அதை நீங்கள் செய்வீங்களா, நாங்கள் அது உதவிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குறது நாங்கள் தயாராக இருக்கோம். மற்றது விளையாட்டு தொடர்பாக பெண்களுக்கு நான் உங்களுக்கு முதல் சொல்லிட்டேன். அதுக்குரிய இடத்தை தெரிவு செய்வோம். நான் வந்து உங்களை பார்த்துட்டு நாங்கள் எங்களோட கட்சியால் நாங்கள் ஒழுங்கு செய்து தருவோம். நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களோட கரங்களை பலப்படுத்த சொல்லி கேட்டு விடைபெறுவது வெற்றி கடையத்தை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். தொடர்ந்து புனித மக்கள் கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளர் மதி அவர்கள் இப்போது வழங்கி கௌரவிக்கின்றனர். புனித பூமி கட்சியோட சேர்ந்து இந்த விளையாட்டு கழகத்துக்கு வந்து உதவி செய்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் இணைந்து இந்த கிராமத்தில் நிறைய இதுகள் இல்லை, அதுகளையும் எங்களுக்கு செய்து தருமாறு கேட்டு நாங்களும் விளையாடுறது இடவசதிகள் கொஞ்சம் விளையாடுறது என்ன பொடியிலும் விளையாடுறது. அதனால இப்ப எங்களுக்கு இடவசதிகளும் இல்லை விளையாடுறதுக்கு. நாங்க முதல் விளையாடுனாங்க, பிறகு எங்களோட ஆக்கள் விளையாடணும்னு எங்களுக்கு இடங்கள் இல்லாம தான் விளையாடாம இருக்கிறோம். முதல் அங்க விளையாடுனாங்க, அந்த இடம் இருக்கு. அது கொஞ்சம் வசதிகள் லைட்டுகள் ஒண்ணும் இல்ல, விளையாடலாம். லைட்டு கரண்ட் இல்ல, விளையாட்டு பொருட்கள் இல்ல, சிரமங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கோம். நாங்களும் வாலிபால் விளையாடுவோம். எங்களுக்கு மாசம் நாங்க இங்க வந்து விளையாடுகளை நாங்க பாக்குறது. அப்ப எங்களுக்கு வாலிபாலுக்கு தேவையானது, வாலிபாலுக்கு விளையாட்டுகள் கிரிக்கெட்டுகளும் விளையாடுவோம். நிறைய விளையாட்டுகள் தெரியும். இங்க விளையாடுறதுக்கு ஒரு வசதிகளும் இல்லை, அப்படியா நாங்க விளையாடுறது இல்லை. ஒன்றுமே கிளித்தட்டை மட்டும் தான் சும்மா கீறி விளையாடுறாங்க. வேலைக்கு போறாக்கள் போயிட்டு வந்து பின்னேரத்துல விளையாடலாம்னு சொன்னா எங்களுக்கு கரண்ட் இல்லை. அதான் மெயின் பிரச்சனை. நான் கரண்டை போட்டு விளையாடுறது கூட கரண்ட்